கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நன்றி சொல்ல கற்றுக்கணுங்க. நம்ம முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லணும். நாம் இம்மட்டும் சுகபலன் ஜீவன் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஒரு ஆபத்தோ, நம்மளுடைய தேவைகள், ஒரு வியாதியோ, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கோ, இல்லை நம்ம குடும்பத்தாருக்கு ஏதாவதுன்னா ஆண்டவர்கிட்ட அப்படியே மன்றாடி கேட்குறோம் இல்லையா? ஆனால் கிடைச்ச பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துடுறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வியாதி, என்னை சுகப்படுத்தினீரே நன்றி, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்னு வேண்டினேன், நீங்கள் திருமணமாக கிருபை செய்தீரே நன்றி, குழந்தை பாக்கி, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்காரு? நன்மைகள் செய்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்ளணும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு அவ்வளோ நன்றி ஆண்டவருக்கு சொல்லலாம் இல்லையா? ஆண்டவருடைய அளவில்லாத நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மையும் பார்க்கும்போது எவ்வளோ நன்றி சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மனுஷன் நமக்கு ஒரு கஷ்டத்தில் ஒரு உதவி செய்தால் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.